அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அன்பாக்சிங். நான் உங்கள் லோகேஷ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜெப்ரானிக்ஸ் 2.0 லேப்டாப் ஸ்பீக்கர் அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க அன்பாக்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் பாக்ஸ். மேலே ஜெப்ரானிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் ஜெப்ரானிக்ஸ் ப்ளூட்டோ 2.0 ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து ஸ்பீக்கருக்கான கேபிள், ஸ்பீக்கர், ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர், செகண்ட் ஸ்பீக்கர், ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கு. ஸ்பீக்கரில் கவர் கொடுத்துருக்காங்க. கவரை ரிமூவ் பண்ணிடுவோம். இதான் ஸ்பீக்கரோட லுக். மேலே ஸ்பீக்கருக்கு மேலே ஜெப்ரானிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஜெப்ரானிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மேலே ரெண்டு ஸ்பீக்கர்லையுமே இந்த லோகோ ஜெப்ரானிக்ஸுங்கிற ஸ்பெல்லிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் லுக்கு வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ரவுண்ட் ஷேப்பில் கிரில் இருக்குது. ரெண்டு ஸ்பீக்கருக்குமே கிரில் இருக்குது. ஓகே, இது இங்கே வந்து ஆக்ஸ் இன்பு கொடுக்குற மாதிரி சார்ஜர் இது கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கேபிள் இதை ரிமூவ் பண்ணிப்போம். ரிமூவ் பண்ணிவிட்டு இது மொபைலில் கனெக்ட் பண்ணி, மொபைலில் இது வந்து யூஎஸ்பி ஹப்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன். ஸ்பீக்கர் வந்து பவர் கேபிளுக்கு கனெக்ட் பண்ணிட்டு நான் ஆக்ஸுக்கு வந்து மேலே கனெக்ட் பண்ணுறேன். மேலே கொடுத்துருக்கறதுனால மேலே கனெக்ட் பண்ணுறேன். நம்ம யூடியூப்பில் வந்து என்சிஎஸ் சாங் மியூசிக் போட்டு பார்ப்போம் ஸ்பீக்கரோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு. மற்ற சாங்லாம் போட்டால் காப்பிரைட் வந்துடும். அதனால் என்சிஎஸ் சாங் போட்டு காட்டுறேன். மேலே என்சிஎஸ் சாங்னு அடிச்சுப்போம். NCS மியூசிக். ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஆட் வருது. சவுண்ட் வைக்கிறேன். இங்கே சவுண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. நான் வச்சு காட்டுறேன். சவுண்டு குறையிறதும் ஏறுறதும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
நல்லா இருக்கு. ஓகே, இந்த ஸ்பீக்கர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பேஸ் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ஸ்பீக்கர் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, லேப்டாப்பில் சவுண்டு பத்தலை, எனக்கு லேப்டாப்பில் வாய்ஸ் அதிகமாக வேணும், லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணணும் அல்லது டிவிக்கு யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஆனால் பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்பீக்கர் ரொம்ப நல்லா இருக்குது. வாய்ஸ் எஃபெக்ட் நல்லா இருக்குது. பேஸ் எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இந்த ஸ்பீக்கரோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பை பண்ணிக்கலாம். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் லோகேஷ். வேற ஏதாவது அன்பாக்சிங் பண்ணலான்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி.